ஷேப்க்கு அழகாக சூப்பராக இருக்குது. ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வேர்க்கடலை வச்சு பர்ஃபி தான் பண்ணுவோம். அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இதுதான் பர்ஃபி செய்ய தேவையான பொருள்கள். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேர்க்கடலை, அப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை, அப்புறம் இது நெய், இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம் நெய். அவ்வளோதான், இது மட்டும்தான் இது செய்ய தேவையான பொருள். இப்போ என்ன பண்ணணும்னாக்கா வேர்க்கடலை இருக்குல்ல, இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடுறேன். இது மாதிரி ஓகே. இப்போ வேர்க்கடலை நல்லா அரைச்சிட்டேன். கொஞ்சம் இது மாதிரி ரொம்ப மழை இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக அரைச்சிட்டேன். இதை ஒரு கப்பில் கொட்டிக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், ரொம்ப நைஸாக இருக்குது தேவையில்ல. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் செய்யறதுக்கு. ஃபஸ்ட்டு அடுப்பில் பேன் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். சர்க்கரையை இதில் போட்டுக்கலாம். இதில் தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. சர்க்கரை அதுவும் மெல்ட் ஆகும். ஒரு கேரமல் ஒரு சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுவே மெல்ட் ஆகும். தண்ணிலாம் நம்ம ஊற்ற தேவையில்ல. இப்போ இதை நல்லா ஹீட் பண்ணுறப்ப இது அப்படியே சர்க்கரை உருகி ஒரு கேரமல் பதத்துக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. அது கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஹீட்டில் உருகட்டும். ஓகே, நீங்கள் பாருங்கள், நல்லா கேரமல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இது கேரமல் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இன்னும் விட்டா கரிஞ்சு போயிடும். இதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, கட்டி இல்லாமல். பாருங்கள், நல்லா திரண்டு வருது. ஃபுல்லாக இதை கிளறி விட்டுனே இருக்கலாம். பேனில் ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் ஒரு இதுவாக. இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்வீட் வாசனையாக இருக்கும் நல்லா. அதுக்காக தான் நெய் சேர்க்கறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பிளேட்டை எடுத்துகிட்டு அதில் நெய் தடவி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை அது மேலே வச்சிடலாம். இது கொஞ்சமாக நெய் தடவிடுங்க, அப்போ தான் இதுலேயும் ஒட்டாமல் வரும். இது ஆறுறதுக்குள்ளே கட் பண்ணிடணும் வேறு. இப்போ இதை ஒரு ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், அப்போ தான் நல்லா செட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா பர்ஃபி செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். அப்படியே அழகாக வருது பிளேட்டோட. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ண ஷேப்க்கு அழகாக சூப்பராக இருக்குது. நெய் நம்ம தடவந்தனால நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. அவ்வளோதான், பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், ஈஸியாக போட முடியுது. அவ்வளோதான், ஈஸியாக இருந்துச்சு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வேர்க்கடலை பர்ஃபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெறும் மல்லாட்டை பயிறு, அதாவது வேர்க்கடலை, அப்புறம் சர்க்கரை, தேவையான நெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்கும்னாக்கா ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை
கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். கண்டிப்பாக இது நீங்கள் இந்த ஈஸியான ஸ்வீட்டை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.